3 நாளுக்காக முன்னாடி தான் திமுக ஆட்சியில் 20 ரூபா கூடுதலாக பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி வாங்கினாங்க. முன்னாடினாவது செந்தில் பாலாஜிக்கு போகுது, அங்கே போகுது, இங்கே போகுதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு 3 நாட்களாக பாட்டிலுக்கு 20 ரூபா கூடுதலாக விற்பனை செய்யும். பட்டுக்கோட்டையில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது பாட்டிலிற்கு 20 ரூபாய் கூடுதலாக விற்று வருவதாக மதுப்பிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக இணையதளங்கள்ல 2 தினங்களா என்னன்னா எம்ஆர்பி ரேட்டை விட கூடுதலாக விற்கக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டிருக்காங்க. விஜய் அவர்களும் ஒரு பைசா கூட மக்கள் மனத்தை திருட மாட்டேன்னு உத்தரவு போட்ட நிலையில் கடந்த 3 தினங்களாக பட்டுக்கோட்டையில் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா 140 ரூபா போட்டு 160 ரூபான்னு விற்கிறாங்க. 280 ரூபா ஃபுல்லாக 300 ரூபான்னு விற்கிறாங்க. தொடர்ந்து ஊழல். இது சம்பந்தமாக நம்ம சமூக ஆர்வலர் ராஜபாண்டிய அண்ணன் பேசுகிறோம். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், நான் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர். தொடர்ந்து இந்த 3 நாளுக்காக முன்னாடி தான் திமுக ஆட்சியில் 20 ரூபா கூடுதலாக பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி வாங்கினாங்க. முன்னாடினாவது செந்தில் பாலாஜிக்கு போகுது, அங்கே போகுது, இங்கே போகுதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு 3 நாட்களாக பாட்டிலுக்கு 20 ரூபா கூடுதலாக விற்பனை செய்யும் மதுபான கடைகளை ஆய்வு பண்ண சொல்லி நடவடிக்கை எடுக்க சொல்லி டிஎஸ்பியிடம் மனு கொடுக்க போகிறோம். பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்க ஸ்டிக்கர் ஒட்டி. இதை உடனடியாக தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக கரூரில் நம்ம இப்போ தமிழக முதலமைச்சர், மக்கள் முதலமைச்சர் என்ன பாட்டு பாடினா பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினாரு. இன்றைக்கு அவர் பதவி எடுத்த 3 தினங்களுக்கு மேலே போய் கூட பாட்டிலுக்கு 10 ரூபா ஸ்டிக்கரும் விட்டுறாங்க. எம்ஆர்பி ரேட்டையோட 20 ரூபா கூடயும் வச்சு விற்கிறாங்க. ஆகவே இந்த நாள் வரையில செந்தில் பாலாஜி அவருக்கு சொன்னா இப்பயும் பாத்தீங்கன்னா இங்க செந்தில் பாலாஜி போகுதா, யாருக்கு போகுதா, அதிகாரிகள் கையாடல் பண்றாங்கன்னு என்னன்னு தெரியல. இது சம்பந்தமா இங்க பொதுமக்கிட்ட கையெழுத்துட்டு நம்ம டிஎஸ்பி அலுவலகத்துக்கு எதிரிலேயே நடைபெறுகிற இந்த மாபெரும் ஊழலை நம்ம சுட்டி காட்டுறோம். விருப்பமுள்ள நம்ம மதுப்பிரியர்கள்லாம் கூட கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போடுங்க. கையெழுத்து தான் கேட்குறான், கோட்டரா கொடுக்க போறான். கையெழுத்து எழுது, கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போடுறது எடுங்க. இப்ப எல்லா ஊர்லயும் நம்ம குறைச்சிட்டாங்க. பட்டுக்கோட்டையில இருந்து அந்த கொடுமை நடக்குது. எல்லாம் ஒரு கைது ஏன் பண்ண எல்லா ஒரு கைது எல்லா ஊர்லயும் எம்ஆர்பியோட குறைச்சிட்டாங்க. கூட வச்சுக்கிறாங்களா எம்ஆர்பி ரேட் கூடுதலாக கொடுக்காதீங்க தலைவர், கொடுக்க கூடாது. 140 ரூபா 50 ரூபாய் எல்லாரும் இணையதளங்களை நல்லா எல்லாரும் சொல்லுங்க. எங்கு பார்த்தாலும் ஒரு நிலைமை இருக்கு. பட்டுக்கோட்டையில மட்டும் அந்த நிலைமை மாறவே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. நிச்சயமாக இந்த நிலைமை மாற வேண்டும். நம்மளுடைய தளபதி அவர்கள் மக்கள் தளபதியாக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைஞ்சிட்டாங்க. நாங்கள்லாம் அவருக்கு எதிர்த்து ஓட்டு போட்டவங்க தான். இருந்தாலும் ஒரு நல்ல முடிவை அரசாங்கம் எடுத்திருக்காங்க. ஆனால் இங்கே செயல்படுத்த டாஸ்மாக் நிறுவனம் தயாராக இல்லை. அண்ணா தலைமையில செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.